இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. மசாலா சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு நைட்டு ஃபுல்லாக பட்டாணியை வந்து ஊற வச்சு இதை ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பட்டாணி வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்படி கையில் அமுக்கி பார்த்தா ஓரளவுக்கு நசுங்கிற மாதிரி இருந்தால் போதும். அந்தளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு, அடுத்ததாக ஒரு வெங்காயம், ஒரு நல்ல பெரிய சைஸில் இருக்க ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம மசாலா சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காய விடணும். காய விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் ஊற்றி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். இந்த மசால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பட்டாணியில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் இந்த எண்ணெயிலே சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு வணக்கணும். நல்லா இந்த மசாலாலாம் ஒன்று பிரிஞ்சு வர நேரத்தில் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பட்டாணி வந்து கொஞ்சமாக மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணாமையே கூட நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடும். நல்ல மசாலாலாம் கொதித்து நம்மளோட மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை பிளேட்டிங் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம பானிபூரி பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சுட வச்சுருக்கோம். இப்போ அதில் பூரியை போட்டு எடுத்துக்கலாம். நல்ல பூரி சூப்பராக பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம மசால் பூரி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ சுட்டு வச்சுருக்க பூரியை வந்து நல்லா நொறுக்கி இதில் போட்டுக்கலாம். பானிபூரியை உடச்சி போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம செஞ்ச பட்டாணி மசாலா அப்படியே இது மேலே போட்டுப்போம். போட்டுட்டு நம்மளோட மசால் பூரியில் மேலாக கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி தூவி சாப்பிடலாம். சூப்பராக நம்மளோட ஒரே காளான் மசால் பூரியும் ரெடி பண்ணிட்டோம். அட் தி சேம் டைம் இதை வெறுமனே மசால் சுண்டலாகவும் சாப்பிடலாம். இப்போது இதை வெறுமனே மசால் சுண்டலாக மசால் இதில் போட்டுட்டு மேலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆனியனையும் தூவி சூப்பராக சாப்பிட்லாம். இப்போது ஒரே இதில் நம்ம 2 டிஷ் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பூரி போட்டு பண்ணது, இது வந்து வெறும் மசாலா சுண்டல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சமீப காலமாக வந்து நம்மளுடைய ஸ்நாக் ஐட்டமில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக அண்ட் வெரி டேஸ்டியாக ரொம்ப ஒரு பேசிக்காக மாறி போன இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி. அதுக்காக வந்து என்ன சொல்கிறது, பானிபூரி லவ்வர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. அந்த கிரேஸ் எனக்கும் இருக்குது. நானும் பானிபூரி லவ்வர் தான். எங்கள் பாப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்தா அந்த டேஸ்ட் வருமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.